கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப தைரியமாக எல்லா விஷயங்களையும் கடந்து வந்திருக்கேன். என்ன வேணால் நடக்கட்டும், எது வேணால் ஆகட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தைரியமாக இருந்தவ தானா. எப்போ கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைங்களுக்கு அம்மா ஆகிட்டோமோ அப்போத்திலிருந்து அந்த குழந்தைங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இல்லைன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கைக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்கோமே, இதுக்கு எப்படி வளரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே போட்டு அழுத்திட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழுத்திட்டு இருக்கிறப்ப தான் திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி இப்போ வந்து சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு மைனர் சர்ஜரி தான், ரொம்ப சிம்பிளான சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஜரி அப்படிங்கிற வார்த்தை கேட்டதுலேருந்து நான் பயந்துகிட்டே இருக்கேன். வீட்டில் ஒவ்வொருத்தங்களும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு கூப்பிட்டு அவ்வளோ தூரம் தன்னம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் சர்ஜரிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். திங்கக்கிழமை சர்ஜரி, ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். லாஸ்ட்டாக ஒரு 2 or 3 days வந்து ஹெவியான டோஸில் மருந்து எடுத்துகிட்டு இருக்கனால நல்லா சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டயட்டெல்லாம் பார்க்கலங்க, பிடிச்சதெல்லாம் சமைச்சு திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சர்ஜரி முடிஞ்சதும் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன்.